அந்த கைதி எப்படியா இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான் சார். லைஃப் வாங்கின ஜட்ஜி மத்தவங்க எல்லாம் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டாங்களா? இன்னும் கைவிடல சார். நான் சொல்லியுமா முடிக்கல? நாம அந்த வார்டனை சஸ்பெண்ட் பண்ற வரைக்கும் உண்ணாவிரதத்தை முடிக்க மாட்டாங்களா சார்? சரி நீ போ. எஸ் சார். போடா வேமா போடா. வேலை செய்யறா மரத்தடியில் போய் தூங்கிட்டா இருக்கீங்க. போகடா போகடா போ. குட் மார்னிங் சார். ஐஜி உன்னை சஸ்பெண்ட் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த வெரி சாரி சார். வார்டனுடைய அராஜகம் அதிகமானதாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு நாங்க வர வேண்டிய அவசியம். விடுதலையாகி வெளியே போற ஒரு கைதியை மனவேதனையோடு அனுப்புறது யாருக்கு சார் மனசு வரும்? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு பிடிச்ச ஒரே நபர் யாருன்னா அந்த ரவி தான் சார். பை தி பை, ரவிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இதை நீங்களே கொடுத்துருங்க. ரவி ரவி இந்தாப்பா, ஊர்ல இருந்து உனக்கு லெட்டர் வந்திருக்கு. உன்னை அடிச்ச வார்டனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரமே உனக்கு விடுதலை. சூப்பரண்ட் சாரே சொன்னார். என் மக பழச்சுக்கிட்டா சார். என்னோட மக பழச்சுக்கிட்டா சார். எல்லாமே ஒண்ணா நடக்குதுன்னா உனக்கு நல்ல காலம் ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் இப்ப அவளோட கேக்குறேன்ப்பா, உன்னுடைய மக உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற கதை என்ன? நீ அவளுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற கதை என்ன? சொல்லப்பா. தலைவா, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு கவிதை வேணும். கவிதையா? எதுக்குடா? கட்டினா கவிஞனை தான் கட்டுவேன், இல்லன்னா காவியத்தான் கட்டுவேன்னு சொல்லிட்டாரான் ஆளு. அதுக்கு நீ என்ன சொன்ன? கவிஞனா வரேன், கவிதையோட வரேன்னு சொல்லிட்டு. பரீட்சையே பக்கத்துல இருக்கவன பார்த்து தான் எழுதுவேன். அப்புறம் எப்படா கவிதை எழுதுவேன்? ரவி இருக்கிறப்ப எனக்கு என்னடா கவலை? டேய் சாமிநாதா, பஞ்சாப் பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொல்லு, முயற்சி பண்றேன். காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொல்லு, முயற்சி பண்றேன். ஆனா கவிதை எழுதுன்னு மட்டும் சொல்லாத, அது எனக்கு வராதுடா. ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? தமிழ் வாத்தியார் பையனா இருந்துகிட்டு நீயே இப்படி சொன்னா எப்படிடா? ஒண்ணு பண்ணு, எங்க அப்பா எழுதின கவிதையெல்லாம் நிறைய இருக்கு, அதை எடுத்து தரேன். நீ எழுதுனதா சொல்லி ஒரு அசத்து அசத்து. சரி. வேண்டாப்பா, வேண்டாம். ஏண்டா? ஒருவேளை எழுதுனது உங்க அப்பா தான் அவளுக்கு தெரிஞ்சு போய் அவன் நேரம் உங்க அப்பா கிட்ட போயிட்டான்னா கதை கந்தலாயிடும். நான் வேற இடம் பாத்துக்கிறேன். குமார், டாக்டரை கட்டிக்குவேன், வக்கீல கட்டிக்குவேன்னு சொல்ற பொண்ணை பாத்திருக்கேன். ஆனா கவிஞனை தான் கட்டிக்குவேன்னு சொல்ற பொண்ணை பார்த்ததே இல்ல. கவிதைங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? ஏய், எழுதி பாரு, தெரியும். எனக்கு என்னடா தெரியும்? ஏண்ட தெரியாது? ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். சந்தர்ப்பம் வந்தா வெளியே வருது. குமார், நீ சொன்ன சந்தர்ப்பம் வந்துகிட்டு இருக்குடா. யார பொண்ணு? நம்ம ஊர் பொண்ணுதான். நம்ம ஊர் பொண்ணா? நான் பார்த்ததே இல்லையே. நீ எந்த பொண்ணதான் தலை நிமிந்து பாத்திருக்க? இந்த பொண்ணை பாக்குறதுக்கு அவ நம்ம காலேஜ்ல சேர்ந்து ஒரு மாசம் ஆகுது. இல்லடா, சரியா 28 நாள். அவ காலேஜுக்கு வந்த அன்னைக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல வந்தா. அதுக்கு அடுத்த நாள் சிவப்பு, அதுக்கு அடுத்த நாள் நீலம், அதுக்கு அடுத்த நாள் கிரீன். ஏய், எப்படா இவ்வளவு கரெக்டா சொல்ற? கம்ப்யூட்டர் கூட தப்பு பண்ணுண்டா, ஆனா இந்த காளிதாசன் தப்பே பண்ண மாட்டான். அவளை பத்தின எல்லா மேட்டரையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கேன். இவ்வளவு ஏன்டா, அவ தினமும் காலேஜுக்கு வரதுக்காக பூங்குடி கூட்டோட்ல பஸ்ஸுக்கு வருவா பாரு, அந்த அழகே தனிடா. இந்த தம்பியாவது பரவாயில்ல, 9 மணிக்கு வர்ற பஸ்ஸுக்கு 7 மணிக்கு தான் வந்து நிக்குது. அங்க ஒருத்தனை பாரு, நேற்று ராத்திரியே கேரியலோட வந்து படுத்து கிடக்குறதா. ரவி, எப்போதும் குமாரோட பைக்ல தான் போவேன். இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிற. சைட்டா? ஏய் பாட்டிடா. ஓ பாட்டியா? பைக் என்னாச்சு? பஞ்சர். ஒட்ட வண்டி தானே? ஒட்டத்தான் நிக்கிறேன். ஒட்டு ஒட்டு. பாட்டிக்கு சொந்த ஒரு வெள்ளிங்கிறியா? என்ன அழகா முடிய வச்சிருக்கேன். ஏய், பஸ் வந்துருச்சு. வந்துருச்சா? இங்க ஏற்கனவே லேட்டு, சீக்கிரம் வாங்கப்பா. யாருங்க பாட்டி, கூட முன்னாடி போட்டு நீ மட்டும் பின்னாடி வா. பின்னாடி ஒரு சீட் இருக்கு, அங்க வந்து உட்காரு. சீக்கிரம் வாங்கப்பா. ஏய், வரசாம ஏற மாட்டியா? தங்கத்தை வரசி தாயா பாக்கணும், இரும்ப அடிச்சுதான் பாக்கணும். ஐயோ, இந்த பஸ் விட்டு வர காதல் பஸ்ஸே கிடையாது. ரவி, இங்க நிறைய இடம் இருக்கு, வரியா? நான் வரல, எனக்கு இங்கே வசதியா இருக்கு. டிக்கெட் 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 டிக்கெட். கண்டக்டர் இருங்க, நானே வர்றேன். இந்தா. இந்தாங்க. தேங்க் யூ. இருக்கட்டும். கண்டக்டர், என்னய்யா? காலேஜ் மாணவர்களா சேர்ந்து இந்த மாதிரி நிறைய பொதுச்சேவை செய்வோம்.
நீங்க தான் கோஆபரேட் பண்ணும். பஸ் ஸ்டாண்ட்ல கடையெல்லாம் அடைச்சிருக்குது, அத முதல்ல எடுத்து விடுங்க ஐயா. லீவு நல்ல அதை நீங்களே செஞ்சிருங்க. ஆசா எனக்கு ஒரு முக்காரவா டிக்கெட் வாங்கி கூட. நீயே போய் வாங்கிக்க. வயசு பொண்ணுங்க கேட்டா வாங்கி கொடுப்பானுங்க. மேடம் ஆ, நான் வாங்கி தரேன். வாங்கி கொடுங்க. கண்டக்டர் ஒரு முக்கார் வட்டிக்கு கொடு. ஐயா கிழவிக்கு கூட டிக்கெட் கொடுக்க விட மாட்டீங்களா? என்னையா இது கண்டக்டர் தொழில்? முன்னெல்லாம் ஒரு நாள் என்ன பார்க்கலன்னா துடிச்சிருவேன். ஆனா இப்போ என்னையே மறக்க ஆரம்பிச்சுட்டடா. குமார், அரசாங்கத்துக்கு அறிவே இல்லடா. என்னடா போதை மருந்து சாப்பிடுறது குற்றம்னு தடை போடுறாங்க. காதல் அதை விட போதையானது. நியாயமா பார்த்தா காதலுக்கு தான்டா தடை போட்டிருக்கணும். ஏண்டா சிரிக்கிற? இல்ல, முன்ன விட நீ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டடா. டேய், சும்மாவா சொன்னாங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டா கழுதைக்கு கூட சங்கீதம் வரும்னு? சங்கீதம் வருதுடா. அவன் நடையே அழகுடா. அவ அண்ணனோட உதையே அழகுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. டேய், அவ ரத்னத்தோட தங்கச்சிடா. ஐ லவ் யூன்னு அவகிட்ட போய் நின்ன, ஐ வில் கில் யூன்னு அவ அண்ணன் உங்ககிட்ட வந்து நிப்பான். மகா ஒரு நிமிஷம், இத உன்கிட்ட கொடுக்கணும்னு ஒரு மாசமா தவிச்சிட்டு இருந்தேன். இந்தா படிச்சு பாரு. லவ் லெட்டரா? எஸ். டேய் விடுடா, வேண்டாம்டா. லவ் லெட்டரை கொடுக்குறேன். லவ் லெட்டர். விடுடா, வேண்டாம்டா. இது காலேஜ் நினைச்சியா கசாப்பு கடை நினைச்சியா? என்னுடைய சர்வீஸ்ல ஒழுக்கமான காலேஜ் ஒழுக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் பேர் வாங்கி கொடுத்திருக்கேன். அதை கெடுத்துருவ போல இருக்க. அந்த பேரு கெட்டு போற மாதிரி நான் நடந்துக்கல சார், இவன் தான் நடந்துக்கிட்டான். அதனால தான் அடிச்சேன். நான் அடிச்சது தப்பா ரைட்டான்னு அந்த பொண்ணையே கேட்டு பாருங்க சார். ஏமா அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? இல்ல சார். இவன் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தானா? கொடுத்தாரு சார். ஆனா லவ் லெட்டர் கொடுத்தது எப்படி சார் தப்பாகும்? சார், ஒரு பொண்ணு மேல ஒருத்தன் ஆசைப்படுறதும் ஆசையை வெளிப்படுத்துறதும் தப்பே இல்ல சார். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தகராறு பண்ணாதான் தப்பு. அதுக்கப்புறமும் அவ பின்னாலே சுத்துறாதான் சார் தப்பு. நானோ இவன் லவ் லெட்டர் கொடுத்தது தப்புதான் சார். ஒரு வீட்டுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் போறாங்க. மாப்பிள்ளை பிடிக்கலன்னு பொண்ணு சொல்லிட்டா மாப்பிள்ளைய உதைச்சு அனுப்ப மாட்டாங்க, நாகரிகமா சொல்லித்தான் அனுப்புவாங்க. அப்பா அம்மாவோட வந்து சம்மதம் கேட்டா தப்பு இல்ல, ஆனா அவனா வந்து சம்மதம் கேட்டா எப்படி சார் தப்பாகும்? அப்படியே இவர் உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கிறதுக்கு நான் அவர் கூட பிறந்த தங்கச்சியும் இல்ல, கட்டிக்க போற அத்தை மகளும் இல்ல. மிஸ்டர் ரவி, திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். இந்த மாதிரி இன்னொரு தடவை கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். கோ. அவன் லவ் லெட்டர் கொடுத்தா உனக்கு என்னடா? அவன் என்னமோ உன்னை காதலிக்கிற மாதிரியும் கல்யாணம் பண்றதுக்கு துடிச்சிட்டு நிக்கிற மாதிரியும் ஒரு நினைப்பு உனக்கு. இங்க பாரு, காதல் பரீட்சையில ஃபெயில் ஆனவங்க தான் அதிகம், பாஸ் ஆனவங்க லட்சத்துல ஒருத்தன் தான், அதுவும் 3rd கிளாஸ்ல. அதான் கிளாஸ்ல பாடம் ஓடல, படம் ஓடிட்டு இருந்தது. படம் ஓடுதோ பாடம் ஓடுதோ, இப்ப நான் ஓட வேண்டியது இருக்கு. மேல பாருங்கடி, ஒரே மழை வர மாதிரி இருக்கு. ஆமாண்டி, சீக்கிரம் போலாம். அப்ப நான் வரேன். பாய் பாய்.
நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படிச்சு பாரு. பெண்ணே, பாதையில் வந்தாய், பாதையில் நனைந்தாய், நீ சேலையை விலக்க ஒரு சோலை தெரிந்தது. நீ வானமானாய், நீர் வானமானாய், நிர்வாணமானாய். என்னை கவிஞனாக்கிய கவிதையே, என் முதல் கவிதைக்கு ஒரு முத்தம் கொடு. யோ வாத்தி, உன்னதாயா வாயா வெளியில. ஏய்யா, நீ எல்லாம் தமிழ் வாத்தியார், ஊர் பசங்களுக்கு ஒழுக்கத்தை கத்து தரல. முதல்ல உன் பையனுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடு. என் மகன் என்ன தப்பு பண்ணான்? நாங்க பொண்ணுங்களை படிக்க அனுப்புறது உன் பையன் காதல் விளையாட்டு விளையாடுறதுக்கு இல்லையா? இனிமே என் தங்கச்சியை பார்த்து கவிதை எழுதுன கைய வெட்டிடும். என் தங்கச்சி போற பக்கம் உன் கழுத்து அசைஞ்சுது, கழுத்தை சீவிடுவேன். யோ வாத்தி, நான் ரூபாய்க்கு 3 கொலை பண்றேன், மனசுல வச்சுக்க. பொங்கடி உள்ள. இனிமே டியூஷனுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு வாத்தியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க, உடம்பு கிட்ட பிஞ்சிரும் மிஞ்சு. பொங்கடி. உள்ள ஏண்டா, அவன் தங்கச்சியை பார்த்து கவிதை எழுதுனியா? அஸ்கல், நான் கேட்கிற பேசாம நிக்கிறியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எவனோ ஒருத்தன் உனக்கு லவ் லெட்டர் எழுதுனது தப்பு இல்ல, ரவி கவிதை எழுதுனது மட்டும் தப்பு. அவன் எழுதின லவ் லெட்டர்ல ஒரு நாகரிகம் இருந்தது. அதுக்காக ஒரு ஆம்பளை நீ கை நீட்டி அடிப்பேன்? கையில அருவாள் மட்டும் கிடைச்சிருந்தா வெட்டியே இருந்திருப்பேன். அசிங்கமா வர்ணிச்சு எழுதுறதுக்கு பேரு கவிதை இல்ல. அவன் உன்னை பத்தி எழுதல, பொதுவா எழுதியிருக்கான், ஒரு பொண்ணை பத்தி எழுதியிருக்கான். அதுக்கு நீ தூண்டுகோலா மட்டும்தான் இருந்திருக்க. தனியா மழையில நனைஞ்சு நின்ன உன்னை பார்த்து இவன் கவிதை தான் எழுதினான். வேற ஒருத்தனா இருந்தா காமசூத்திரமே எழுதியிருப்பான். இருந்தா தமிழ் வாத்தியார் மகன் மாதிரி இருக்கணும்னு நம்ம ஊருக்கே உதாரணமா இருந்தவன உங்க அண்ணன் ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்திட்டான். பிரின்சிபால மிரட்டி ரவியோட சர்டிபிகேட்ல சிகப்பு கூட கிழிச்சு இனிமே அவன் படிக்கவே முடியாம பண்ணிட்டான் உன் அண்ணன். உன்னால அவன் மானம், மரியாதை, படிப்பு எல்லாமே போச்சு. இதையெல்லாம் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லு? உனக்கு கற்ப அழிஞ்சிருந்தா எவ்வளவு துடிச்சிருப்பியோ அதை விட அதிகமா துடிக்க வச்சிட்டியே அவனை. நல்லா இரு.
ஊருக்கெல்லாம் நல்ல நாள், உனக்கு மட்டும் கெட்ட நாள் மாதிரி ஏமா இப்படி உட்கார்ந்திருக்க? கொஞ்சம் அடுப்பு பாத்துக்க. இருந்தா தமிழ் வாத்தியார் மக மாதிரி இருக்கணும்னு நம்ம ஊருக்கே உதாரணமா இருந்தவன உங்க அண்ணன் ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்திட்டான். உனக்கு கற்ப அழிஞ்சிருந்தா எவ்வளவு துடிச்சிருப்பியோ அதை விட அதிகமா துடிக்க வச்சிட்டியே அவனை.